படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கராஜை காமிக்கிறாங்க. அங்க சார்லி அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோ உட்காந்து ஒரு பிளெயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இது தன்னோட மனைவி ஜாரா அவ வந்து கிஃப்டா கொடுத்தது. இப்போ அவங்களோட மனைவி ஜாரா இருந்துட்டு லண்டனுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போறாங்க. அதனால நீயும் என் கூட வரலாம்ல அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிட, இல்லம்மா என்னோட வேலையை பத்தி தான் உனக்கு தெரியுமே, எனக்கு கொஞ்சம் வேலை வேற இப்போ அதிகமா இருக்கு, அதனால என்னால வர முடியல, நீ போயிட்டு வா அப்படின்னு ஒய்ஃப் அனுப்பி வச்சுட்டு இவன் சிஏஏ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வரான். இந்த இடத்துல தான் இவன் வந்து வேலை பார்க்குறான். இங்கே டீக்ரிப்ஷன் அண்ட் அனாலிசிஸ்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளும் ஒர்க் பண்ணுறான். ஹீரோ உள்ளே வரதுக்கு முன்னாடி அவனோட ஒவ்வொரு இதையுமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. எதுவும் உள்ளே வச்சிருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ செக்யூராக இதை வந்து பண்ணியிருப்பாங்க. இவன் உள்ளே வந்ததுமே அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அப்போ இவனுக்கு எப்பயும் போல் ஒருத்தவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அது வேற யாரும் கிடையாது, இன்க்ளின் அப்படிங்கிறவங்க தான். இவங்க கிட்ட இருந்து சில வருஷங்களாகவே இவனுக்கு வந்து மெசேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கூட அவங்க ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை தான் அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபைலை நீ மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தனா பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே டாப் சீக்ரெட்டான விஷயம். இது மட்டும் மக்களுக்கோ வெளியிலயோ தெரிய வந்தது உங்க சிஏஏ மொத்தமா காலி அப்படின்னு சொல்ல, இவங்க பேசிட்டு இருக்க அந்த கேப்ல இவங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சு, நீங்க இஸ்தான்புல்ல இருந்து தானே பேசுறீங்க அப்படின்னு கரெக்டா கேட்டுறான். அதை கேட்டதுமே அவங்க இருந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சேட்டை கட் பண்ணிட்டே போயிடுறாங்க. சரி இவன் என்ன பண்றான்னா, இது என்ன ஏது டாக்குமெண்ட்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஏன்னா இவனுக்கு தான் டீக்ரிப்ட்லாம் பண்ண தெரியுமே. ஸோ டீகோட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது வரவே இல்லை. என்னடா இது நமக்கே ஆட்டம் காமிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரான். அப்போ அவனோட மனைவி கிட்ட இருந்து கால் வருது. அவங்க ஃபோன் பண்ணி நான் இது மாதிரி லண்டனில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே அவனோட ஒய்ஃபை ட்ரேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதனால அவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும். சரி ஓகேம்மா எனக்கு இப்போ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஏன்னா இவனுக்கு அப்போ அந்த ஃபைலை வந்து என்ன ஏதுன்றதை பார்த்தாகணும். அதனால இவனோட கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு வரான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதியில தான் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கும். அதனால இவனோட கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். இங்க வந்து சாதாரணமான விஷயங்கள் இல்லை, ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு. ஸோ இதை வச்சு அவன் வந்து அது என்ன டாக்குமெண்ட் என்ன ஃபைல்னு சொல்லிட்டு டீக்ரிப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் எப்படியோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அது என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டீக்ரிப்ட் பண்ணிடுறான். அந்த ஃபைல் ஓப்பன் ஆனதுமே இவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங்க. அது அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா டாப் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து போட்டிருக்குது. ஆக்சுவலா இந்த மிஷன் வந்து பாம் வைக்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு மிஷனை தான் இங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன்லாம் இருக்குதுல்ல, அதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பாம்பை செட் பண்ணி அது வெடிக்கிறது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கிறதா இப்ப வந்து நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட அவங்க யாருன்னா பிரெஞ்சை சேர்ந்த சிறப்பு படையினர் குழுவும் அதுக்கப்புறம் சேர்ந்த கடற்படையினரும். இவங்க எல்லாத்தையும் இது பண்ணதுக்கு காரணம் யாருன்னா இந்த பாஸ். இவரோட பேரு தான் மோர். நம்ம பாஸ்னே கூப்பிட்டுக்கலாம். இதுல என்ன ஹைலைட்னா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானே அந்த ஏஜென்சி, அதுலயும் அவர் தான் பாஸ். இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே ஜாராக்கு கால் பண்றான். ஜாராக்கு காலே கனெக்ட் ஆகல. சரி தூங்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெயில போட்டு விட்டுட்டு அவனும் நிம்மதியா நைட்டு படுத்து தூங்குறான். இப்ப மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சோன்னே எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போறான். அங்க அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னன்னு பார்த்தா இவனோட பாஸ் ஆனா அந்த மோர் அவன் வந்து நின்றுட்டு இருக்கிறான். என்னடா இது நம்மள பார்க்க பாஸ் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற டேரக்டரை காமிக்கிறான். இவங்க பேரு ஓப்ரைன், இவங்களை நம்ம டேரக்டர்னே கூப்பிட்டுக்கலாம். இப்போ எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இல்ல லண்டன்ல வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு, அதுல உங்க மனைவி ஜாரா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு அவனால நம்பவே முடியல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் வந்து ஜாராக்கு இப்ப கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கால் பண்ண ட்ரை பண்றான். நேற்று நைட்ல இருந்தே காலும் போகல. அதனால அவனுக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்குது. இந்த டைம்ல இவனோட பாஸ் இருந்துட்டு டிவி நியூஸை வந்து போட்டு காமிக்கிறாரு. டிவி நியூஸ்ல லண்டன்ல நடத்தப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு, அந்த அட்டாக்ல 2 ஹாஸ்டேஜஸ் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா 4 டெரரிஸ்ட் வந்திருக்காங்க, 4 ஹாஸ்டேஜஸையும் பிடிச்சிருக்காங்க. ஆனா அதுல 2 பேத்த மட்டும் கொண்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ஜாரா அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட மனைவி. இது எல்லாத்தையுமே வந்து ஃபுட்டேஜா காமிச்சு இவனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. பார்த்துட்டு இவனால சுத்தமா தாங்கவே முடியல. தன்னோட மனைவி நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்பவே அப்செட் ஆகி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. இவன் அந்த மாதிரி பேசுறத நிலைமையிலலாம் இப்ப இல்ல. நல்ல வேலையா நம்ம சார்லியோட ஃப்ரெண்டு தான் அவனை ஹெல்ப் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவனால சுத்தமா தூங்கவே முடியல, ரொம்பவே டவுனா இருக்கான். அதனால நிச்சயமா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சந்தேகப்படுறான். அவன் என்ன பண்றான்னா அடுத்த நாள் அவங்க ஆபீஸோட சூப்பர்வைசர், இவரோட பேரு கெலாப், இவரை வந்துட்டு மீட் பண்றான். இவர் இதுக்கப்புறம் சூப்பர்வைசர்னே கூப்பிட்டுக்கலாம். இந்த சூப்பர்வைசரும் பாஸும் அங்கதான் இருக்காங்க. இவன் இருந்துட்டு
நிச்சயமா லண்டன்ல இவ்ளோ டெக்னாலஜிஸ் இருக்கு, கேமராஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி 4 டெரரிஸ்ட் ஈஸியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பா அவரோட பாஸ் இருந்துட்டு நம்ம இதை கண்டிப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப சூப்பர்வைசர் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாரு. ஒரு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு இவன் வந்திருக்கான். எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஜாராவோட டெட் பாடி வந்திருக்கும். அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அப்ப அந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இவனுக்காக ஒரு கிஃப்ட் வந்து அவன் வாங்கி வச்சிருப்பான். அதை பார்த்ததுமே அவன் மனசு ரொம்பவே உடஞ்சு போயிருது. நைட்டு போறான், அவனுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இதை அப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஏதுன்றத நம்மளே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடை செய்யப்பட்ட பகுதி அதுக்குள்ள போய் அங்க இருக்கிற கேமரா ஃபுட்டேஜஸ் இது எல்லாத்தையுமே அவன் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி இவன் ஃபுல்லா வந்து பார்க்க முடியுது. இது எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் எடுத்துக்கிட்டு இவனோட பாஸ் சூப்பர்வைசர் அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி டீட்டெயிலா ப்ரெசென்ட் பண்றான். இந்த 4 டெரரிஸ்டுமே ஈஸ்ட் சைட்ல இருந்து ஒரு வெஹிக்கலை திருடிக்கிட்டு இந்த இடத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறாங்க. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி. அங்க வந்ததுமே அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட இவங்க வந்து இங்க சர்வீஸ் பண்றவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போக பார்த்திருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கைமாத்தி விடுறவனுங்க தான். அதை வந்து விற்கிறது, கைமாத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இப்பயும் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறானுங்க. இங்க வந்ததுல அவனுங்களுக்குள்ள ஒரு சின்ன தகராறா இருந்திருக்கு. அதனால அங்க இருக்கிற கார்டை அவனுங்க ஈஸியா போட்டு தள்ளி இதை வச்சு உள்ள வந்து போயிருக்கிறானுங்க. ஏன்னா அங்க இருக்கிற கார்டுக்கும் டவுட் வந்திருக்கும். ஆனா அவனுங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த செக்யூரிட்டி சிஸ்டம் போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருது. சோ கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடும். இவனுங்க அங்க இருக்கிற யார்கிட்டயும் மாட்டாம தப்பிச்சாகணும். அதுக்காக இவனுங்க ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு வரானுங்க. அப்படி வந்து குறிப்பிட்ட ஒரு 4 பேரை மட்டும் ஹாஸ்டேஜா இவனுங்க வந்து செலக்ட் பண்றானுங்க. அதுல நம்ம ஜாராவும் ஒண்ணு. ஏன் ஜாராவை சூஸ் பண்ணானுங்கன்னு பார்த்தா ஜாரா அங்க இருக்கிற அட்டெண்டர்ஸ் அவங்கலாம் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா. அதனால நீயே எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சிட்டு கொண்டுட்டு போயிருப்பாங்க. விஷயங்கள் எல்லாத்தையும் அவன் போட்டு காமிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்கிறத பத்தி அவன் மென்ஷன் பண்ணல. அது கூடவே இவனுங்களோட அந்த வாய்ஸ் அப்புறம் ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இவனுங்க யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். இவன் மிஷ்கா மாஸ்கோவ்ல இருந்து வந்திருக்கிறவன். அடுத்ததான் இவரோட பேரு லாரன்ஸ். இவரு ஒரு சவுத் ஆப்பிரிக்கான சேர்ந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தவர். அடுத்ததான் இந்த ஹாஸ்ட் இவன் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன். நெக்ஸ்ட் லாஸ்டா இந்த கிரஷ்மன் இவங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணவங்க. இதுதான் இவங்களோட டீடைல்ஸ் அப்படின்னு இவன் எல்லாத்தையும் ஒரே நாள் நைட்ல உட்காந்து செமையா டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். இதெல்லாம் பத்தி இவங்க கிட்ட சொல்ல பாஸும் சரி சூப்பர்வைசரும் சரி அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம உட்காந்துருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்ததுமே இவனுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. நீ போயிட்டு ஒரு நல்ல தெரபிஸ்ட பாரு அப்படின்னு சொல்லி ஒரு செஷனுக்கே அனுப்பி வைக்கிறானுங்க. ஆனா பாவீங்களா என்ன பார்த்தா லூஸ் மாதிரியாடா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இவன் ஒரு ஐடியா பண்றான். ஆக்சுவலா இவனோட ஐடி கார்டுல ஒரு சிப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இவன் அவனோட ஆஃபீஸ்க்குள்ள வரான். இதனால அவன் உள்ள ஏதாவது ஒன்று வச்சிருந்தா கூட அது வந்து டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட ஒவ்வொரு இதையுமே தான் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டே இருப்பாங்களே. இப்படி என்ன எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து அவன் உள்ள வந்ததுமே அங்க வந்து நிறைய டாப் சீக்ரெட்டான ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஸ்கிம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கிறான். அப்புறமா அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு போறான். அங்க ஒரு ஜூக் பாக்ஸ் இருக்கு, அதையே தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ இவன் கலெக்ட் பண்ணால ஃபைல்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவனுங்க கிட்ட மிரட்டிட்டு இருக்கிறான். இதை பாருங்க, நீங்க இத்தனை நாளா பண்ண பித்தலாட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். உங்களால ஏகப்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அங்கங்க பாம்பு, அதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட டெரரிஸ்ட் அட்டாக்கு அதை விட அதிகமாவே நீங்க பண்ணியிருக்கீங்க. அதனால இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இதை மட்டும் நீங்க நான் கேட்கறத இப்ப எனக்கு செஞ்சு கொடுக்கல, அப்புறம் இந்த விஷயம் எல்லாமே நம்ம டைரக்டர் கிட்ட போயிடும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க என்ன கொல்ல நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நான் டெட்மேன் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். இது மூலியமா நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நான் வந்து ஒரு கோடை வந்து சென்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காவே டைரக்டர்ஸ் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு லீக் ஆயிரும். மாதிரி மாசா ஒரு விஷயத்த வந்து சொல்ல அங்க இருக்கிறவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நல்லா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இவன் அமைதியா இருக்க இவனுக்கு ஒரு ஆஃபரும் பண்றாங்க. இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சிஐஏ ஏஜென்ட்டான ஆகணும். அதுக்கு வந்து நல்ல ட்ரைனிங், அப்புறம் நிறைய காசு, ஒரு கன்னு, ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் இந்த கிரிமினல்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு அங்கிருந்து அவன் கார்ல கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே வாமிட். ஏன்னா ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தனால இப்படி ஆயிருக்கு. அவன் போனதுமே சூப்பர்வைசரும் பாஸும் டிஸ்கஸ் பண்றாங்க. இவ பேச்சு நம்ம எப்படி நம்புறது? அந்த டெட்மேன் ஸ்விட்ச் ஒருவேளை அது பொய்யா இருந்தா, ஒருவேளை அது உண்மையாவும் இருக்கலாம். நம்ம இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது, இல்லைன்னா நம்மளோட பேரு மொத்தமா காலி ஆயிரும். ஸோ அவன் கேட்கறத நம்ம பண்ணுவோம். அந்த ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க.
இருக்கிற கொஞ்சம் டைமிங்லயும் இதை எப்படி அவன் பண்ணாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஆஃபீஸ்ல நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க வந்து இதை எப்படி அவன் டீக்ரிப்ட் பண்ணா எப்படி டவுன்லோட் பண்ணாங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அவங்களும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்படின்னா நிச்சயமா அவன் வந்து ஸ்கிம்மர் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா அது ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். அது மூலியமா அவனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவன் அதில் காப்பி பண்ணிக்க முடியும். அவன் கடைக்கு போய் மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வாங்கினதுக்கான ஒரு வீடியோ வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா அதை எப்படி வந்து அவன் இந்த ஆஃபீஸ்க்குள்ள எடுத்துட்டு போனான் அப்படிங்கிற எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதையும் மீறி இவன் அதை செஞ்சிருக்கான். அது கூட டைரக்டா கம்ப்யூட்டர்ல ஏத்தாம அவன் பிரிண்டர்ல அதை வந்து கனெக்ட் பண்ணி அது மூலியமா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவன் வந்து காப்பி பண்ணி பிரிண்ட் எடுத்திருக்கான். சரி, இதை பத்தி அவனோட வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர்வைசர் வீட்டுக்கு செக் பண்றதுக்காக வராரு. வீட்டில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் இதெல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் பக்கத்துல இருக்கிற பாருக்கு அடிக்கடி போயிருக்கிறது தெரிய வருது. அதனால அந்த பார்ல போயிட்டு செக் பண்ணா அங்க இருக்கிற ஜோக் பாக்ஸ்ல ஒரு ஆபா அப்படின்ற சிடி வந்து கிடைக்குது. இந்த சிடியோட கேட்லாக்கை வச்சு பார்த்தா இது மூலியமா வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து என்ன ஏதுன்னு வந்து டீகோட் பண்ண சொல்றாரு இவரு. டைம் இங்க நம்ம ஹீரோ சார்லிக்கு சிஏஏ ஏஜென்ட்ல வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டா எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் நடக்க போகுது. அதுக்கு கொலனல் ஹாண்டர்சன் அப்படிங்கிறவர் தான் வந்து வந்திருக்கிறாரு. இவர் இங்க வந்ததுமே அவனை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்க்கு தான் வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாரு. ஆனா இது வந்து அவ்வளவா நம்ம சார்லிக்கு வரல. அவனுக்கு ரொம்பவே தயக்கமாவும் ஒரு பயத்தோடையும் இருக்கிறான். அதை வந்து அவன் ஒழுங்கா பண்ணல. ஸோ அடுத்த ட்ரைனிங்க்கு வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க. அது வந்து பாம்பை வந்து எப்படி டிட்டனேட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள். இதை அவன் ரொம்பவே சூப்பரா வந்து செஞ்சு முடிக்கிறான். அவ்வளோ திறமையா பண்ணியிருக்கான். பரவாயில்லையே, இது உனக்கு நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி அவரு கூட பார்த்துட்டு இருக்காரு. ட்ரைனிங்கை பார்த்து இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இவனோட புது ஐடென்டிட்டி அதை பற்றி அவனே படிக்க ஆரம்பிக்க இதனால இந்த கொலனலுக்கு டவுட் வந்து டேய் ஒழுங்கு வரியா நீ யார் எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்து கேட்க அவனும் எல்லா விஷயங்களையுமே சொல்கிறான். இதெல்லாம் வந்து உனக்கு தேவைதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு. இப்போ அதுக்கப்புறமா எப்படியோ அவனோட அந்த புது பாஸ்போர்ட் அதுவும் அவனோட கைக்கு வந்துடுது. அன்னைக்கு நைட்டு அந்த ஆஃபீஸர் அவர் வந்து இவனோட ரூமுக்கு போயிட்டு டேய் நீ ஒன்று கொலகாரம் இல்லடா, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமா நான் கொலகாரம் இல்லைதான், ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஜாராக்கு நடந்ததுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அப்படியா, சரி ஓகே, இந்த துப்பாக்கி எப்படி என்னோட நெஞ்சை பார்த்து நீ இப்போ சுடுற அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை அவன் கையில் கொடுக்குறான். அவன் வாங்குறதுக்கே கொஞ்சம் தயக்கப்படுறான். தயக்கத்தோட அந்த துப்பாக்கியையும் வாங்கி அவனை எய்ம் பண்ணுறான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியல. நேரத்துல அந்த சிடில இருக்கக்கூடிய விஷயங்களை டீகோட் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அதை டீக்ரிப்ட் பண்ணதுல அந்த டெட் மேன் ஸ்விட்ச் அப்படிங்கிறது பொய் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுமே உடனே அந்த ஹையர் அஃபிஷியல் கிட்ட கால் பண்ணி இதை எல்லாத்தையும் நிறுத்த சொல்லணும், அவனை பிடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒன்று சாதாரணமான ஆள் இல்லையே. இவங்களை வந்து இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறத வேவ் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவனோட அடுத்த மூவா வந்து ஈஸியா ரொம்பவே அழகா வந்து மூவ் பண்றான். ஆக்சுவலா இந்த ஆஃபீஸ்க்குள்ள அவன் வந்து ஒரு சிப்பை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, நான் முன்னாடி சொல்லியிருந்தேனே அது சிப்பு கிடையாது, அது ஒரு பக். இவங்களுக்கு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு வேவு பாக்குறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். இப்ப இந்த ஹெண்டர்சன் இவருக்கு கால் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அவன் ஒரு தீவிரவாதி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்குள்ள அவன் அங்கிருந்து ரொம்பவே அழகா வந்து எஸ்கேப் ஆகிடுறான். இவ்வளவு நாளா இவன் வேவு பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இது எல்லாமே இந்த பாஸுக்கு வர தெரிய வர இதுக்கப்புறம் டைரக்டா நம்ம ஹீரோக்கே கால் பண்றான். கால் பண்ணி ஏண்டா பச்சை துரோகி உனக்கே இது துரோகமா தெரியல அப்படின்னு பேச வர இவன் வந்து கரெக்டா ஃபிளைட் ஏறி இருப்பான். அதனால அந்த போனை வந்து அவன் கட் பண்ணிடுறான். இப்ப இவன் இங்க இருந்து நேரா லண்டனுக்கு தான் வரான். லண்டனுக்கு ரீச் ஆனதுமே இங்கிருந்து அவன் வந்து கஸ்டம்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு அது மூலியமா அடுத்து ஸ்ட்ரெயிட்டா பாரிஸ்க்கு தான் போக போறான். இவனோட அந்த ஃபேக் பாஸ்போர்ட் அது வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல மானிட்டர் ஆனதுமே இந்த சிஏஏ ஏஜென்ட்ஸ் இவன் எங்க போறான் வரான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவனை பிடிக்கிறதுக்காக நிறைய ஆட்களை அனுப்புறாங்க. இவன் எப்படியோ பாரிஸ்ல வந்துட்டு ஒரு ரூமை வந்து இப்ப போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்றான். எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தா அந்த கிரெச்மேன் அப்படிங்கிற லேடி இங்கதான் பக்கத்துல பிரான்ஸ்ல எங்கேயோ இருக்கா அப்படிங்கறது இவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்கள அந்த இடத்துல பார்த்ததுமே அவங்க போனை வந்து இவன் ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருந்தா தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் தூரத்துல இருந்தே அந்த பொம்பளையோட போனை இவன் ஹேக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்க போறாங்க வராங்க, வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்காங்க, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறான். வீட்டுல இருந்து எல்லாருமே போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோ அந்த பொம்பளையோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான்.
அதை எப்படி லாக் ஓபன் பண்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண எல்லாத்தையும் அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஸோ அதை ஓபன் பண்ணி அந்த அபார்ட்மெண்ட்ல போயிட்டு என்னென்ன ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். அங்க அவங்க வந்து ரெகுலரா பண்ணக்கூடிய ஷெட்யூல்ஸ் அது எல்லாத்தையுமே கேலண்டரை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறமா டிராயர்ல ஒரு கன்னும் இருக்கு, இதுவும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அந்த கன்னையும் அவன் எடுத்துக்கிறான். அப்படி எடுத்துட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா இவனோட டிராக்கர் மூலியமா அந்த பொம்பளை பக்கத்துல வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால இவன் வேகமா அங்க இருந்து இறங்கி போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொம்பளையும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. கதவை திறந்து உள்ள போக பாக்குறா. இவன் நினைச்சிருந்தா அந்த துப்பாக்கியை வச்சு சுற்றலாம், ஆனா அவனால முடியல. ஏதோ ஒரு இது, அதனால கவலைப்பட்டுட்டு ஐயோ போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரூமுக்கே வந்துடுறான். ரூமுக்கு வந்து பார்த்தா ஜாரா இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே கவலையோட அந்த இடத்துல வந்து படுத்துட்டு இருக்கான். துப்பாக்கியை யூஸ் பண்ண முடியலனாலும் மற்ற வழிகள் நிறையவே இருக்கு. இந்த பொம்பளை அடிக்கடி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இவனுக்கு தெரிய வருது. அது என்ன ஏதுன்னு போட்டு பார்த்தா இவளுக்கு ஏதோ ஒரு விதமான அலர்ஜி இருக்கு அப்படிங்கறது அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். அதுவும் எது மூலியமா அந்த அலர்ஜி வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, அவளுக்கு எது அலர்ஜின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஒரு கடைக்கு போயிட்டு ஏகப்பட்ட ஃபிளாஸ் வந்து வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டலுக்கு வர வரைக்கும் அவன் வெயிட் பண்றான். அப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறமா இவனும் அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான். இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது கம்ப்யூட்டர்ல ஸ்கிரீன் வந்து ஏதோ மானிட்டர் கரெக்டா இல்ல, ஏதோ ஒண்ணு குழப்பமா இருக்கு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இப்போ உள்ள வரான். ஆக்சுவலா இந்த வேலை கூட நம்ம ஹீரோவோட தான் இருக்கலாம். அவன் வந்து டாக்டரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உள்ள வந்ததுமே கதவை லாக் பண்ணிடுறான். இவ இருக்கிற அந்த கிளாஸ் டோரு அதையும் வந்து லாக் பண்ணிடுறான். என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு அவளும் ஷாக்கிங்கா கேட்க, அப்பதான் பார்த்தா மேல இருந்து இவருக்கு அலர்ஜியான அந்த பொருள் வந்து வந்துட்டு இருக்குது. அதனால அவளுக்கு அலர்ஜி ரொம்பவே அதிகமாக ஆரம்பிக்குது. இவளோட சத்தம் கேட்டு வெளியில டாக்டர் நர்ஸ் வந்து கதவை திறக்க பார்க்க கதவையும் திறக்க முடியல. பாரு, உன்னை இதுல இருந்து என்னால காப்பாத்த முடியும். ஒழுங்கா அந்த ஹாஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு நீ மரியாதையா சொல்லிட்டனா உன்னை இதுல இருந்து நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, எனது ஹாஸ்டா அப்படின்னு அவளும் கேட்கறா. ஆமா, அவன் மட்டும் எங்க இருக்கான் அப்படிங்கறத நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படின்னா நான் நிச்சயமா இதுல இருந்து உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவளால அங்க இருக்கிறது அலர்ஜி வந்து தாங்க முடியல. கிட்டத்தட்ட இறக்குற நிலைக்கே போயிட்டா. இதை பார்த்ததும் இவனுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. அதனால கதவை திறந்து விட, இவதான் ஒரு ரவுடி பொம்பளையாச்சே, அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா வேற இருந்திருக்கிறா. இப்போ ஒரு டெரரிஸ்ட் கேங்ல வேற இருக்கா. சொல்லவா வேணும், பயங்கரமா நம்ம ஹீரோவா அடிச்சு துவம்சம் பண்றா. இவன் கிட்டதான் கன் இருக்குமே, சோ அதை வச்சு சுற்றலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியல. அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியமும் இல்ல. அதனால அதை யூஸ் பண்ணி இவ அழகா டேக்கிள் பண்ணி அங்கிருந்து கதவை திறந்து ஓடி போயிடுறா. வெளியில ஓடி போனதுமே அங்க இருக்கிற டாக்டர்ஸும் நர்ஸும் ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர அவளை ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா அவ அங்க ஆப்போசிட்ல வந்த கார் மேல மோதி அந்த இடத்துல வந்து பரிதாபமா இறந்து போறா. இவனுக்கு இதை பார்த்ததுமே சரி நம்ம செய்ய வேண்டிய வேலை அது எப்படியோ தானாவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி பக்கத்துல போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் கூட அவளோட செல்போனை எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா இது மூலியமா கண்டிப்பா அந்த ஹாஸ்டை கண்டுபிடிக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் அங்கிருந்து வேகமா அந்த கோட்டை கழட்டி போட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான் அவனோட ரூமுக்கு. போனதுமே அவனோட உடம்புல நிறைய ரத்தங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே கழுவி வாஷ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா நிச்சயமா இவனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அங்கிருந்து அவன் கிளம்பி அடுத்ததா பஸ்ல வேற ஒரு ஊருக்கு, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். பக்கம் இந்த சிஏஏவோட புது டைரக்டர் அவங்க வந்து இந்த பாஸ் கிட்ட என்னதான் நடந்துட்டு இருக்கு, நேற்று நைட் இந்த கிருஷ்மன் வந்து இறந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறா. அதுக்கு அவன் இருந்துட்டு என்ன பதில் சொல்றான் பாருங்களேன். அவன் என்ன பெரிய நல்லவளா, அவங்களே ஒரு டெரரிஸ்ட் கூப்பிட்டான், அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு செத்துருப்பாங்க, அதனால இதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த கிரச்சன் இறந்ததுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி நிறைய சரக்கா குடிச்சிட்டு இருக்கிறான் பார்ல உட்காந்து. அந்த மாதிரி நிறைய குடிச்சதுனால அப்பதான் ஒரு விஷயத்த பாக்குறான். அங்க வந்து ஜாரா ஆடிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலோட கிட்ட போயிட்டு பார்த்தா ஜாரா மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு. அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா அந்த கலனல் அவர் இருந்துட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறைய கிரௌடுக்குள்ள போந்து அவனை எப்படியோ அந்த பார்ல இருந்து வெளியில வந்துடுறான். ஆனா அந்த ஹெண்டர்சன் விடுற மாதிரி இல்ல, துரத்திக்கிட்டே வர இவனை இப்ப அடுத்த பார்க்குள்ள நுழையிறான். சரி இதுக்குள்ள நுழைஞ்சா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவரும் இங்க வந்துடுறாரு. அவர் இங்க வந்ததும் இவன் வந்து ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சி எப்படியாவது ஜன்னல் வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரெஸ்ட் ரூம்ல ஜன்னலே இல்ல. ஆடா பாவீங்களா, இப்படி ஜன்னலே இல்லாமலாடா கக்கூஸ் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்ப வேற வழியே இல்லாம வெளியே தான் வந்து போயாகணும். அதனால வேற வழி இல்லாம வெளியில வர அங்க வந்து அந்த ஹெண்டர்சன் அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க எப்படி வந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கல. நான் உன் போன் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி வரல, அந்த கிரச்சன் போனை எடுத்து வச்சிருக்கேன் அதை ட்ரேஸ் பண்ணி தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு, நான் இந்த போன்ல பாம் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்ரூம்குள்ள தூக்கி போட்டுறான். அந்த இடத்துல அதனால சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் எஸ்கேப் ஆகிடுறான். எப்படியாவது இந்த மொட்டை பாஸ் அவரும் உள்ள போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அவன்
அங்க ஆளே இல்ல, எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கு மேல அந்த பொம்பளையோட ஃபோனையும் வேற ட்ரேஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த பாம்பு வெடிச்சதுனால அதை வந்து ட்ரேஸ் எல்லாமே வேற போயிருது. ஸோ அதையும் வந்து பண்ண முடியல. நைட்டே நம்ம ஹீரோ இன்குலினுக்கு ஒரு மெசேஜ் போடுறான், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கார்கோ பிளேன்ல ஏறி அவன் நேராக டர்க்கிக்கு தான் போறான். டர்க்கியில தான் வந்து இஸ்தான்புல் இருக்கு. அங்க வந்து போனதுமே இப்போ இன்குலினுக்கு ஒரு மெசேஜை வந்து போடுறான். அப்படி மெசேஜ் போட்டதும் அங்க இருக்கிற வேற ஒரு ஆளோட ஃபோன் வந்து சத்தம் கேட்குது. அவர் எடுத்து பார்க்க ஒருவேளை இவர் தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அப்ரோச் பண்ண போகல. ஒரு லேடி அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உன் ஃபோனை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு இங்க இருந்து வெளியில போயிடுறான். வெளியில போனா அப்பயும் அந்த லேடி ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறமா தான் இவன் கன்ஃபார்ம் பண்றான், இவ்வளவு நாளா நம்ம பேசிட்டு இருந்த அந்த இன்க்ளின் அதுவே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பொண்ணு. இங்க வந்ததும் நீ வந்து இது மாதிரி உன்னோட தொப்பி அதுக்கப்புறம் பேக் இது எல்லாத்தையும் இந்த பேக்குக்குள்ள வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா உன் மனைவியை பத்தி நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, நீ போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் ஏதோ பண்ணிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம கராஜ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இவனும் அவனோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கராஜுக்கு வந்துடுறான். அங்க வந்துட்டு இவங்களோட ஒரு கார் இருக்குது. நம்ம இன்குலினோட வீட்டுக்கு தான் அவ வந்து கூட்டிட்டு போறா. போற வழியில தான் இவளோட விஷயங்களை ஷேர் பண்றா. அது என்னன்னா, இவளோட ஹஸ்பண்ட் அவர் இறந்து போய் கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்பையில இருந்து இவ ஒரு பெஸ்ட் ஹேக்கரா வந்து இருந்துட்டு இருக்கிறா. அவரு சிஐஏல ஒர்க் பண்ணாரு. அது கூடவே ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ்க்கும் வேலை பார்த்தாரு. இது எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தது அவர் தான். இன்னும் சொல்லப்போனா உண்மையான இன்குலனே என்னோட ஹஸ்பண்ட் தான். அவரோட ஐடென்டிட்டியை வச்சு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஜன்னல்ல இருந்து குதிச்சு அவர் இறந்து போயிட்டதா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற இவனுங்களை நம்ம நிச்சயமா வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் நானும் இத்தனை வருஷங்களா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இவ சொல்லிக்கிட்டே இவளோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரா. ஆக்சுவலா இதுக்கு மேல இவ வந்து கிட்டத்தட்ட 6 வருஷங்களா ஓடிக்கிட்டே தான் இருந்திருப்பா. ஏன்னா வேற யாருக்கும் இவளோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. இப்போ 3 வருஷங்களா இதே வீட்டில தான் இருக்கா. இன்கேஸ் இதுக்கு மேல என்னால வந்து ஓட முடியல, ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. யாராவது வந்தாலும் கூட நான் வந்து இங்க ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன், என்ன நானே வந்து சுட்டுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறமா இவங்களோட கேஸை பத்தி வராங்க. இந்த ஹோஸ்ட் இவன் எங்க இருக்கான், என்ன பண்றான் அப்படிங்கறது இவங்களுக்கு தெரிய வரணும். இப்ப அதுக்கு இந்த லாரன்ஸை பிடிக்கணும். இவன் வந்து வெப்பன்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்றவன். அதனால இவன் வந்துட்டு என்கிட்ட சில வெப்பன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் விற்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருப்பா. ஒரு தூண்டில் மாதிரி போட்டு வச்சிருக்கா. அடுத்ததா இவன் அந்த மிஷ்காவ் அப்படின்றவன், இவன் வந்து எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான் ஏது பண்றாங்கிறத போட்டோ எடுத்து லைவ்ல அவனே போட்டுட்டு இருப்பான். இவன் போட்டோ எல்லா போட்டோஸ்லயுமே ஒரு பொண்ணோட இமேஜும் இருக்கு. அதை ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இவன் வந்து இப்ப ஸ்பெயின்ல இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. நான் இவங்க அடுத்து போக வேண்டியது ஸ்பெயினுக்கு தான். இப்ப இங்க கட் பண்ணி இவனுங்களை காமிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த சூப்பர்வைசர் அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கிட்ட அந்த சார்லியை ஒழுங்கா சீக்கிரமா கண்டுபிடிங்க, இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த இடத்தோட பொது டைரக்டர் அவங்க இந்த பாஸை மீட் பண்றாங்க. இதை பாருங்க, நீங்க என்னோட பெர்மிஷன் இல்லாம என்கிட்ட கேட்காம நிறைய விஷயங்களை கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பெரிய ஆபத்துல முடியும், இதெல்லாம் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல, அப்ப இவன் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் இதே மாதிரிதான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னப்ப அவங்க கிட்ட நான் என்ன சொன்னனோ அதே தான் இப்போ உங்ககிட்டயே சொல்ல போறேன். உங்களுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. கார்ல அவங்க ஏறும்போது பார்த்தா இவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த காமிக்கிறான். இவங்களுக்கு ஒரு கிளிப் கிடைச்சிருக்கும். அதுல அந்த ஹெண்டர்சன் அவன் வந்து ஸ்பெயின்ல இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இந்த இவன் மொட்டையனோட பாலா தான் வந்து இருக்கணும். அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான். நம்மளோட ஏஜென்ட்டை ஒரு பக்கம் அனுப்பி இவனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இன்னொரு ஏஜென்ட்டை அனுப்புறாங்க. பக்கம் ஸ்பெயின்ல இந்த பிஷாக் அப்படிங்கிறவன் வந்துட்டு ஹோட்டல்ல போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவனோட ரூமுக்கு வந்து போறான். இவனோட போட்டோ ரெகக்னைசேஷனை வச்சு அது இவன் தான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அது கூடவே அவன் டெய்லி என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத வந்து ரொட்டீனா அவன் வந்து செக் பண்ணி ஆகணும். அவன் ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே அடிமையானவன், ஸ்விம்மிங் பூல். அவனுக்கு ஸ்விம்மிங்னா ரொம்பவே பிடிக்கும். அவனோட ஃப்ளோர்ல இருந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜால ஆன ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. அது கூடவே இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அது கனெக்டட்ல இருக்குது. ஸோ 2 பக்கத்துல இருந்தும் அங்க இருந்து வந்துக்கலாம். எல்லாத்தையும் இவன் வந்து கால்குலேட் பண்ணி புதுசா ஒரு டிவைஸை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறான். இதை வச்சு அவனை ஈஸியா அழிச்சிட முடியும்னு. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல்ல இருக்கிற மத்த யாருக்கும் தெரியாம அதை போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலோட கனெக்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சும்மா சாப்பிடலான்னு போனா ஹெண்டர்சன் கரெக்டா அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. இவனை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவன் இருந்துட்டு பார்ல ஒரு ஆளை வந்து பாக்குறான். இதுக்கு முன்னாடி இவன் போன இடத்துலயும் இந்த ஆள் இருந்திருப்பான். அதனால இவன் தெரிஞ்சுக்கிறான், நம்மள இன்னும் யாரோ பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாரு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்குலினை வந்து பார்க்க சொல்றான். ஆக்சுவலா இவளோட உண்மையான பேரு டேவ்ஸ். இவளோட ஹஸ்பண்ட் பேரை தான் வந்து வச்சிருக்கா. டேவ்ஸ்னே இவளை நம்ம கூப்பிட்டுக்கலாம். இவரை செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ஒரு சிஏஏ ஏஜென்ட் அப்படிங்கறத சொல்றான். அது கூடவே இந்த இடத்துக்குள்ள அந்த மொட்டை மண்டையன் ஹெண்டர்சனும் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இந்த மிஷன் இதோட நிறுத்திட்டு வா அப்படின்னு வந்து அவ சொல்றான். அதெல்லாம் முடியாது, இதை கையில எடுத்தாச்சு, கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு போறான்.
ஸ்விம்மிங் பூல்ல அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கேல நம்ம ஹீரோ போயிட்டு ஒழுங்கா அந்த ஹாஸ்ட் எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு கேட்க, என்னது ஹாஸ்டா? ஆமா, நீ மட்டும் இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லல அவனை நீ இந்த இடத்துல காலி ஆயிருவ அப்படின்னு சொல்ல, இவன் அதை ஃபர்ஸ்ட் நம்பல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாஸ் பிடிச்சு உடைய ஆரம்பிக்குது, கிராக் ஆகுது. இவன் எதையோ ஒன்று ஆன் பண்ணதுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பக்கம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீந்தி வரதுக்கு ட்ரை பண்றான். அவன் கரெக்டா ஏஜ் அந்த இடத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடியே அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாவே உடைஞ்சு செதறி போகுது. கீழே விழுந்ததுல மொத்தமா அவன் அந்த இடத்துல கிளாஸ் எல்லாமே பட்டு அங்கேயே வந்து அவன் காலி. இவன் நினைச்ச மாதிரி அவனை போட்டு தள்ளிட்டான். நீ சீக்கிரமா இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்ப இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவனை சுத்தி ஒரு ஏஜென்ட்டும் அதுக்கப்புறம் அந்த மொட்டை தலையனும் வேற இருக்கான். அதனால அவங்க கிட்ட இருந்து இவன் தப்பிக்கணும். அந்த டேவ்ஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வர இருந்தாலும் அந்த மொட்டை தலையன் அவன் இவனை ஃபாலோ பண்ணி வந்து பிடிச்சிடுறான். ஒரு இடத்துக்கு மேல பிடிச்சிக்கிட்டு லாண்ட்ரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. அந்த இடத்துல கரெக்டா அந்த ஏஜென்ட்டும் வேற வந்துடுறான் ஃபாலோ பண்ணிட்டு. டேய் நீ எங்கேருந்து வந்த, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஏஏ ஏஜென்ட்டுக்கும் இந்த மொட்டைத்தலையனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதான் அவன் டோருக்கு பின்னாடில இருந்து பார்த்துட்டு இருக்க. ஒரு கடத்துக்கு மேல இந்த மொட்டைத்தலையன் இவனை வாஷிங் மிஷின்குள்ள வச்சு மூடுறதுக்கு பாக்குறாரு. அவன் கையில தான் ஏஜென்ட் ஆச்சே கன் இருக்குமே, அதனால கன் எடுத்து அவனை வந்து ஒரே போடா போட்டுறான். நல்ல வேலையா அவன் சாகிற மாதிரி எதுவும் ஆயிருக்காது. அதனால அந்த மொட்டைத்தலைய மறுபடியும் அவனோட கண்ணை கையில இருந்து பிடுங்கி அவனையே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி மாறி மாறி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் டேவ்ஸ் ஞாபகப்படுத்துறான், நீ அங்கிருந்து ஓடணும்டா முட்டா பயலே அப்படின்னு சொல்ல, எப்பா ஆமாண்டா நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் ஓடிடுறான். அதனால இந்த டைரக்டர் அந்த பாஸை கூப்பிட்டு சார்லியை பத்தி விசாரிக்கிறாரு. அப்பா அவன் இருந்துட்டு அவன் வந்து லீவ்ல போயிருக்கான்ப்பா, மன கஷ்டத்துல இருக்கான், மனைவி இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அவனை வந்து போக விட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து சார்லி என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏது பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கிளிப் வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு கிளிப் இந்த சூப்பர்வைசரும் அவனோட டீமுக்கும் கிடைச்சிருக்கும். அவனோட காதை செக் பண்ணதுல இவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க, ஏதோ ஒருத்தர் பின்னாடி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவன் பேசின மெசேஜஸ் இது எல்லாத்தையும் அவங்க வந்து இப்போ டீக்ரிப்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுல இன்குலின் அப்படின்ற ஒருத்தர் கூட அவன் கான்டாக்ட்ல இருக்கிறது தெரிய வருது. பல வருஷங்களா பேசிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அவனை பத்தின டீடைல்ஸ் எடுக்கும்போது இவன் ஆல்ரெடி இறந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த பேரை யூஸ் பண்ணி இவனோட ஒய்ஃப் தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் இந்த டேவிஸை தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு கம்ஃபர்டபுளுக்காக ஒன்றா படுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தா இவளோட பேர்ட்ஸ் எல்லாமே ஏதோ சத்தம் போடுது. என்ன ஏதுன்னு கேமராவை செக் பண்ணும்போது தான் தெரியுது இந்த இடத்த நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸை சுற்று போட்டுட்டாங்க அப்படின்னு. இவங்க இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். அந்த இடத்துக்குள்ளேயே அவங்க ஒரு சின்ன டனல் வச்சுருக்காங்க. அது மூலயமா அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. வெளியில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வெளியில் இவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ட்ரோனி வேற பறக்க விட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க வெளியில் வந்து எப்படி தப்பிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கேருந்து வேற ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ட்ரோன் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வருது. இடத்துக்கு வந்த மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் உள்ளே போயிட்டு இவங்களோட சிஸ்டமை செக் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க வந்தது வேஸ்ட் தான். இவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்துட்டு வெளியில இவங்களோட கார் நின்றுட்டு இருக்கோம். அதுல ஏறி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த ட்ரோனை இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்குது. ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக அவங்கள அட்டாக் பண்ண முடியுது. இப்போ இதனால் கார் ஓட்டிகிட்டு இருந்த டேவிஸ்க்கு அடிபட்டுருது. அதனால இப்போ காரை ஓட்ட முடியாமல் போயிடுது. அப்போ இவன் தான் அந்த காரை எப்படியோ ஓவர்டேக் பண்ணி எடுத்து அந்த மற்ற கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்காமல் எப்படியோ கொஞ்சம் தூரமாக தப்பிச்சு வந்துட்டான். அங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது டேவிஸும் இறந்து போயிட்டா அப்படின்னு. அவளுக்கு ஃபைனலாக ஒரு குட் பை சொல்கிற விதமாக கெஸ் பண்ணிவிட்டு அவளோட பாடியும் புதைச்சிட்டு இப்போ இதுக்கப்புறம் இந்த மிஷனை இவன் கண்டினியூ பண்ண போகிறான். அந்த லாரன்ஸ் கிட்ட இவன் ஒரு மெசேஜ் போட்டிருப்பால, அதை நான் வாங்கிக்கிறேன், நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இப்போ லாரன்ஸோட கதையும் இவன் முடிக்க போகிறான். அதுக்கு இவனுக்கு தேவையான சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் வாங்கிக்கிறான். இப்போ லாரன்ஸை மீட் பண்ணுறதுக்காக போகிற இடம் ரொமேனியா. ஆனால் இவன் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா இவனோட ஃபேஸ் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறான். அது மூலயமா இவன் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்போ சிஏ ஏஜென்சி இவனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ இவன் பெர்லினில் இருக்கிற மாதிரி அதை காமிச்சிடுறான். இந்த வீடியோ கிளிப்பை அவங்களும் பார்த்துட்டு அவன் பெர்லினுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃப்ரீயாக லாரன்ஸை மீட் பண்ண வரான். லாரன்ஸ் இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரு ஃபோன் மட்டும் அங்கே இருக்குது. என்னடா இது ஃபோன் ரிங் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு கிட்ட போகிறான். அப்போ பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோ ஷாக்கிங்காக வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லை, இதை சுற்றி எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்குது பார்த்தியா, நீ அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்தா கூட போதும் அது எல்லாமே வெடிச்சு சதறிடும் அப்படின்னு சொல்ல அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது.
இதை பார்த்ததுமே இதை பாரு நான் இதை பண்ணல அந்த ஹோஸ்ட் தான் இதை பண்ணா அப்படின்னு சொல்ல அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு நீ சொல்லு உனக்கு தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமே நீ மட்டும் அப்படி சொன்னா கண்டிப்பாக நான் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வெடிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹோஸ்ட்டை பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான விஷயம் கிடையாது. அவனை பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெஷலாக ஒரு கோடு அனுப்புவாங்க. அந்த கோடு மூலியமாக தான் அவனை பார்க்க முடியும். யாரை வந்து காண்டாக்ட் பண்ணணும் எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு டீட்டெயில்ஸ் இதை எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லை அவன் ஃபுல்லாகவே ஷிப்பில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான், எப்பயுமே தரையிறங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியும் இவன் சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறான். அவனை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான மற்ற டீலர்ஸோட காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே இவன் ஒரு ஃபோனில் ஏற்றி அதை வந்து அவனோட பக்கமாக அனுப்பி விடுறான். அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சரி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வெடிக்க வைக்காமல் இருந்து ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட வேலை முடிஞ்சதுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்புனதுமே இவனை பார்த்துக்கிட்டு அவனும் ஓடி வர ட்ரை பண்ண அந்த இடமே வெடிச்சு செதறது. இப்போ லாரன்ஸோட கதையும் காலி. கிட்டத்தட்ட 3 டெரரிஸ்டையுமே அவன் போட்டு தள்ளிட்டான். மிச்சம் இருக்கிறது அந்த ஹோஸ்ட் மட்டும்தான். ரொமானியாவில் இருந்த நம்ம லாரன்ஸும் இறந்துட்டான் அப்படின்ற ஃபுட்டேஜ் இவங்களுக்கு கிடைச்சதும் அப்படின்னா அங்கே இருக்கிறது பெர்லினில் இருக்கிறது நம்ம ஹீரோ கிடையாது, அது ஃபேக் ஃபுட்டேஜ் அப்படிங்கிறதே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவர் ரஷ்யன் ஹோட்டலுக்கு போனதுமே அங்கே ஜாரா கூட இருக்கிறது மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கிறான். ஜாரா கொடுத்த அந்த கிஃப்ட் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஆக்சுவலாக அது ஒரு பசில். அந்த பசிலை சால்வ் பண்ணி ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஸ்வீட்டான மெசேஜ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறான். இதுக்காக நிச்சயமாக அவனை பழி வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஹார்பர் ஏரியாவுக்கு போகிறான். போனதுமே நம்ம லாரன்ஸ் கொடுத்த மெசேஜஸை வச்சு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜை மட்டும் போட்டு விட்டுறான், ஒரு கோடு. அந்த கோடை போட்டுட்டு அந்த ஆள் வந்து யார் எடுக்கிறாங்க யார் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவன் வந்து நோட் பண்ணிக்கிறான். அந்த ஆளை ஃபாலோ பண்ணி இவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறான். அப்புறம் இங்கேருந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாத்தையும் அவன் வந்து வாங்கிக்கிறான். இங்கேருந்தே இந்த ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவன் வந்து நினைக்கிறான். அதனால் அந்த ஷிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து எந்த இதில் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸையுமே அவன் வந்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அது எங்கே இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போய் பார்க்குறான். அங்கே அப்படி போகும்போது பார்த்தா திடீர்னு இவனுக்கு பின்னாடி யாரோ வந்து அவனை அடிச்சு போட்டுடுறாங்க. அங்கவே மயக்கமானதுனால அவனோட ஒய்ஃப் கொடுத்த பசில் கிஃப்ட் அதையும் அங்கே மிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஷிப்பில் வந்து இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த ஹோஸ்ட்டும் இருக்கான். இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க, என்னோட ஆட்கள் எல்லாத்தையும் நீ தான் கொன்ன அப்படிங்கிறது தெரியும்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற பாமையும் அவன் கண்டுபிடிச்சி அதை வந்து வெடிக்க வைக்காம வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறான். இதெல்லாம் உனக்கு நேராக பண்ணுறதுக்கு எந்த ஒரு தைரியமும் கிடையாது. அதனால தான் என்னோட ஆட்களை பின்னாடியிலேருந்து மர்மமான முறையில் நீ வந்து கொலை பண்ணியிருக்க. இப்போ நீ வந்து கொலை பண்ணணும் என்னைய, அவ்வளோதானே, எங்கே முடிஞ்சா என்ன கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொடுக்குறான் அவனே. அதை அவனும் வாங்கிக்கிட்டு எப்படியாவது அவனை சுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் முடியல. ஏன்னா இவனால அது வந்து செய்ய முடியாது. ஆனா திடீர்னு பார்த்தா இந்த ஷிப் அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்குது. இவங்களுக்கே ஒன்றும் புரியல என்னடா நடக்குது அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ மாசா சொல்றான், என்னால வந்து உங்களெல்லாம் சுட முடியாதுதான், அதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனா இதெல்லாத்தையும் ஹேக் பண்ணி இதெல்லாத்தையும் ஏன் பேச்சை கேட்குற மாதிரி என்னால் செய்ய வைக்க முடியும். இப்போ இந்த ஷிப்பை ஃபின்லாண்ட் பக்கம் நான் திருப்பியிருக்கேன். இது வந்து எல்லாம் மீறி இல்லீகலாக போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னோட ஒய்ஃபுக்கு நீ பண்ணதுக்கு இதுக்கு உனக்கு சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இவங்க அந்த பார்டர் கிட்ட போகவுமே கரெக்டாக அந்த இடத்துக்கு மெரைன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹாஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடிலாம் யார் யார் இருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் புதுசாக வந்த டைரக்டர் கண்டுபிடிச்சி அதை வந்து மக்கள் முன்னாடியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பவர்ஸை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதனால இதுக்கப்புறம் இந்த தவறெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை இந்த மொட்டை மட்டையை வந்து மீட் பண்ணுறாரு. பரவாயில்லப்பா, நீ பண்ணது ரொம்பவே பெருமையாக இருக்குது, இதுக்கு பின்னாடி தப்பான இருந்த எல்லாத்தையுமே நீ வெளியில் கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன இந்த 4 பேர்த்தையும் அவன் வந்து ஒரு வழியாக முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃபோட அந்த கல்லறைக்கு போயிட்டு அந்த ஒய்ஃப் கொடுத்த கிஃப்ட் பண்ணதை வந்து பிளெயின் சரி பண்ணியிருப்பான் படத்தோட ஆரம்பத்தில். அதை எடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக ஒரு ரைடு போகிறான். இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. உடனே நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அதில் தன்னோட மனைவி எதிர்பாராத விதமாக இறந்துடுறா. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு இப்போ தான் தெரிய வருது. எப்படியோ அவனோட மூளையை வச்சு எல்லாத்தையும் டீகோட் பண்ணி ரொம்பவே அழகாக எல்லாத்தையும் ஸ்மார்ட்டாக மக்களுக்கும் தெரிகிற மாதிரி அவன் வெளியே தப்பு இல்லாத மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். Until then, டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.